இந்த பேச்சு வந்த உடனே சுந்தர் சி வந்து ஒன்றுமே சொல்ல டக்குன்னு அவர் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். இதனால தான் இது சம்மந்தமாக அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் இது கமல் அவர்களுக்கும் ரஜினிக்கும் தெரியவே தெரியாதுங்கிறது தான் பெரிய இவங்க வேறொரு நபர் மூலமாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையிலே சுந்தர் சி வந்து அப்செட் ஆகிட்டார். ஸோ நம்ம அறிக்கை பற்றி தெரிஞ்சிட்ட மாதிரி தான் அவங்களும் அறிக்கை பற்றி. உண்மை அதுதான். எப்படி இது நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறது ரஜினிக்கு பெரிய குழப்பம். குஷ்பு அவர்கள்ட்ட வந்து இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அவங்க சமாதானப்படுத்த முயற்சி மூலமாக சுந்தர் சியை வந்து குஷ்பு அவர்கள் நீங்கள் வந்து ஈகோ சிமுலேட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது சுந்தர் சிக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும். கமலுக்கு இனிமேல் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். கமல் இறங்கி வந்தாருன்னா சுந்தர் சி ஒத்துக்குவாரா? இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை வந்து ரஜினியோ செய்தால் மட்டுமே இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 நாளில் வந்து கண்டிப்பாக இதுக்கான முழுமையான தீர்வை வந்து ராஜ்கமல் நிறுவனத்திலேருந்து அறிவிப்பாக வெளிவரும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். வணக்கம். ரஜினி கமல் படத்துலேருந்து சுந்தர் சி விலகினது சம்பந்தமாக நேற்று நம்ம பேசியிருந்தோம். அதில் நம்ம சம்பள பிரச்சனை தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுதான் உறுதிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குஷ்பு வந்து அதை போட்டிருந்தாங்க, டக்குன்னு அவங்க எடுத்துட்டாங்க. என்ன காரணம்? நாம் சொன்ன மாதிரி முதல்ல இதுக்கான ரெமுனரேஷன் என்ன, ஒரு டைரக்டருக்கு ரெமுனரேஷன் என்ன அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் இவர் சார்பாக ஒரு தொகை வந்து கமல் அலுவலகத்திலேருந்து சுந்தர் சிக்கு கொடுக்கப்படுற தொகையை வந்து சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடின்னு வச்சுக்கோங்க. சொல்லவும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க தரப்பில் இருந்து இதே தொகையை வந்து வேறு ஒரு இயக்குனர், அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவர் சொல்லியிருக்காரு, சொல்லியே கேட்டிருக்காரு, இவங்க செய்திருந்தால் இந்த தொகையை நீங்கள் கொடுப்பீங்களா? நான் ஏற்கனவே அரண்மனை, மதகஜராஜா இந்த மாதிரி சக்ஸஸ் கொடுத்ததுனால நான் வந்து அதுலேயே எனக்கு சம்பளம் இதுதான், நான் அதனுடைய அரண்மனையை வந்து அடுத்த பார்ட்டு நான் எடுக்க போகிறேன். இப்போ மூக்குத்தி அம்மன் இதெல்லாம் வந்து நான் வந்து இதுக்கான சம்பளத்தோடு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இதோட அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து இந்த ரஜினி படத்தை நான் வந்து பண்ணணும்னா எனக்கு இது மாதிரியான ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு கரண்ட்டில் இருக்க டைரக்டர் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்துருச்சு. இந்த பேச்சு வந்த உடனே சுந்தர் சி வந்து ஒரு ஒன்றுமே சொல்ல டக்குன்னு அவர் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். ஆமாம், அது யாரையும் கோபப்படுத்தா, அவங்களாம் கரண்டில் இருக்கிற டைரக்டர். ஆமாம், அப்படின்னா இவர் என்ன சும்மா உட்காந்துருக்குவாரா? இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்திலே செம்ம ஹிட்டு கலெக்ஷன் படம் அப்படின்னா மதகஜராஜா தான் சொல்லணும். அது பழைய படம் தான், ஆனால் வெற்றியாக இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம். ஸோ அப்படியான பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட பல படங்கள் வந்து வசூலே பண்ணாமல் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது மாதிரியான சூழலில் இவருக்கு வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ஃபார்முலாவோடு போய்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவருக்கான அந்த கோபம் வரதானே செய்யும். யூத் டைரக்டர், இவங்க வந்து யங்ஸ்டர் டைரக்டர் அப்படிங்கிற சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய ஊண்டிங்கை ஏற்படுத்திடுச்சு அவருக்கு. இதனால தான் அவர் வந்து இது சம்மந்தமாக அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் இது கமல் அவர்களுக்கும் ரஜினிக்கும் தெரியவே தெரியாதுங்கிறது தான் பெரிய இவங்க வேறொரு நபர் மூலமாக நடந்த இந்த பேச்சுவார்த்தையிலே சுந்தர் சி வந்து அப்செட் ஆகிட்டார். ரஜினிக்கு இது வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க கேட்டு, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க சுந்தர் சி தரப்பு ஆட்களை வந்து தொடர்பு கொண்டு அவங்க பேசும் பொழுது குறிப்பாக வந்து குஷ்பு அவர்கள்ட்ட வந்து இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. பேசி அவங்க சமாதானப்படுத்த முயற்சி மூலமாக சுந்தர் சியை வந்து குஷ்பு அவர்கள் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தானே நமக்கு, இதை வந்து பண்ணலாமே அப்படின்னா அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, இது என்னுடைய பிரச்சனை, இதை நான் பார்த்துக்கிறேன், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி குஷ்புக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அந்த இதில் தான் அவங்க வந்து அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குஷ்புவுக்கும் அவருக்குமான அந்த தனித்த உரையாடலில் வந்து அவங்களுடைய உதவி இயக்குநர்களுக்கு தொடர்ந்து சில பேருக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு யார், சுந்தர் சி. அந்த சம்பளம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு லாபம் தானே, ஒரு பலமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய உதவி இயக்குநருக்கு நான் கொடுக்குற அந்த என்னோடய கம்பெனிக்கு நான் செலவு பண்ணுற இதெல்லாம் நான் வந்து என்னுடைய சொந்த அதை நான் பார்த்துக்குவேன், அதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய
எங்கள் ஒரு இதை விட்டுட்டு போய் நான் ஒர்க் பண்ண முடியாது, அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, அவங்களுக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்கள வச்சு பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு இவர் வந்து வந்திருக்காரு. அதனால குஷ்பு வந்து நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு புரிதலோடு தான் இருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வெற்றிகரமான ஒரு தம்பதி குஷ்பு சுந்தர்சி அவர்களுடைய குடும்பம். அதனால இது இந்த பிரச்சனை வந்து குடும்பம் வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஒருவேளை சரி இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, வந்து இது வெளியே ஒரு இதாகிடுச்சு, வந்து சரி நீங்கள் கேட்குற சம்பளத்தை தாரோம் அப்படின்னு திரும்ப கமல் இறங்கி வந்தாருன்னா சுந்தர்சி ஒத்துக்குவாரா என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னென்னா சுந்தர்சி வந்து ஒரு அவருடைய படங்கள் வந்து ஜாலியாக வரணும், அதுக்கு தகுந்த ஒரு மூடோடு அவர் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார். அப்படி தான் எல்லா படங்களுமே அவருக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் என்ன ஷாட் வைக்கிறாரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியாது. கையில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் சீன் ஷாட்டு தனித்தனியாக பிரித்து அவர் எடுத்து மொத்தமாக படம் நீங்கள் வந்து டப்பிங் இதில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு ஒரு ஷார்ப்பாக வந்து டைரக்ட் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை வந்து ரஜினியோ செய்தால் மட்டுமே இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த படங்கள் வந்து வரிசையாக இருக்குது. அவர் வேல்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க, நயன்தாரா படம் வேறு இருக்குது, அதுக்கப்புறம் விஷால் வச்சு ஒரு படம், அந்த படத்தை வந்து அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில் நான் பேசின ஒரு தகவல்கள் வந்து விஷால் படத்திலே ட்ராவல் பண்ணால் போகிறாங்க அப்படிங்கிற முடிவோடு தான் அடுத்த கட்ட பணியெல்லாம் அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இனிமேல் அவங்க இங்கே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து ஏன்னா அந்த பயணம் வந்து அடுத்த படத்துக்கான பயணம், அந்த படத்துடைய மூடு கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க யூனிட் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. திரும்ப இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவல் பண்ண இருக்க வேண்டி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். இந்த படத்தையும் முழுசாக வர வைக்க முடியாது, அந்த படத்தையும் முழுசாக வர வைக்க முடியாமல் போயிடும். அதனால் அவங்க சுந்தர்சி வந்து எடுத்த முடிவு வந்து இப்போ விஷால் படத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். ரஜினி கமலும் கூட அறிக்கையை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரியாக்ஷன் என்ன? கமலுக்கே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி தான், என்ன இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது. ஆனால் வந்து இதில் என்னென்னா எல்லாரும் கமல் பக்கமும் நம்ம சில பேர் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் கமல் இதில் வந்து பெருசாக அவர் வந்து தடையாக இருக்கல. ஆனால் இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது சுந்தர்சியை வந்து சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் தான் இவங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான வேலைகள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தீவிர ஆலோசனையில் இந்த 2-3 நாளில் இந்த படத்துக்கான அடுத்த டைரக்டர் யார், இல்லைன்னா அந்த சுந்தர்சியை கொண்டு வந்து பேச வைக்கிறதா அப்படிங்கிறதுல வந்து இன்னும் 2 நாளில் வந்து அதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கோட இந்த டீம் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. கமல் வந்து இதில் வந்து பெருசாக ரோல் இல்லை அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ரஜினி தான் வந்து பெரிய அதிர்ச்சியில் இருக்கார். அவர் எப்படி இது நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறது ரஜினிக்கு பெரிய குழப்பம். ஏன் அப்படின்னா இவங்க ஐஸ்வர்யா அவர்கள்லாம் வந்து சுந்தர்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அதனால் இவங்க திடீர்னு சுந்தர்சியோட மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த சம்பவத்துக்கு காரணம் இது, அதை ஏற்படுத்தினது யாருன்னு தான் பார்ப்பாங்க. கமலும் ரஜினியும் இதை ஏற்படுத்தினது யார்? அநேகமாக இந்த விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் இப்படித்தானே விலகினார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நடிக்க வேண்டியது வந்து அவரை வந்து ஷாக் ஆக்கி வெளியே வர வச்சிருச்சு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து. ஸோ அவருக்கு ஏற்பட்ட அதே ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஈகோ இதை வந்து யாரும் சிமுலேட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது சுந்தரசிக்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும். கமலுக்கு இனிமேல் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். சுந்தர்சி நீங்கள் கிளம்பிட்டாருன்னு சொல்கிறீங்க, விஷால் படத்துக்கே கிளம்பிட்டாருன்னு சொல்கிறீங்க. வந்து நம்ம நேற்று சொன்னால் அடுத்து ஒருவேளை வெங்கட் பிரபு இதுக்குள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தா வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டம்? இல்லை, இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துடைய முதல் தொடக்கமே இப்படி ஒரு சிக்கலை சந்திச்சதுன்னா அதை வந்து ரொம்ப நாள் நீட்டிக்க விட மாட்டாங்க. அதை உடனே அதை சரி பண்ணி அதுக்கான தீர்வை வந்து எட்டணும். அதுதான் வந்து ஒரு கம்பெனியோடைய அழகு. கம்பெனிக்கு நல்லது, அந்த ப்ராஜெக்ட்டுமே நல்லது. ஏன்னா அந்த கதை வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு, ரஜினி சார்கிட்ட கதை சொல்லியிருக்காரு, அது வந்து அவருக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கதையே வெளியே போயிட்டுனா இன்னொருத்தர் யார் கதை சொல்லி அந்த படத்துக்கு அதை வந்து கதை பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுல கமலுக்கு உடன்பாடு இருக்கணும். இது எல்லாமே பல்வேறு சிக்கல்களில் இருக்குது. அதனால ஒருவேளை சுந்தர்சியோட கதையை வந்து அவங்க வாங்கி டைரக்டர் வேற ஒருத்தரை வர வச்சு
அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒருத்தர் கதை சொல்லி அந்த கதையை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா அது இன்னும் பெரிய முதல்லேருந்து மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இதில் வந்து இன்னும் 2 நாளில் வந்து கண்டிப்பாக இதுக்கான முழுமையான தீர்வை வந்து ராஜ்கமல் நிறுவனத்திலேருந்து அறிவிப்பாக வெளிவரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் திரும்ப இதே பிரச்சனை வரதானே செய்யும். சுந்தர்சி கதைன்னா அப்ப அவருக்கு இந்த கதைக்கு எவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆமாம், அதை கண்டிப்பாக வேலை பார்க்க போகிறார். அவர் கிரியேட்டருக்கு இந்த கதைக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய மினிமம் ஒன்று இருக்குல்ல. அது கமல் அவர்களே கதை எழுதக்கூடியவர், அவருக்கு தான் தெரியுமே. லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுக்கு போகணும், எல்லா லாங்குவேஜுக்கும் ரைட்ஸை வந்து அவருக்கு சுந்தர்சிக்கு தான் இருக்கும். அதுக்கும் சேர்த்து பணம் கொடுக்கணும். இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணப்பட்டு தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதெல்லாம் புதுசாக யாராவது ஒருத்தர் அட்லியெல்லாம் கதை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அட்லி கதை சொல்லி அதில் வந்து அவரை மறுபடியும் அவர் வேற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கார். மறுபடியும் அவரை இங்கே கொண்டு வர்றதுக்கெல்லாம் டைம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. அநேகமாக பீகார் தேர்தல் மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சர்ப்ரைஸான ஒரு முடிவை வந்து ராஜ்கமல் அறிவிக்கும் அப்படின்னு நம்பலாம்.